விண்ணையும் மண்ணையும் படைத்த நல்ல தகப்பனுக்காக இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த முதல் சாமத்தில் கர்த்தருடைய பிரதான நாமம் மகிமைப்படும்படி, அவருடைய அன்பில், அவருடைய பரிசுத்த நாமத்தில் என்றென்றைக்கும் அவருடைய பேர் மகிமைப்படும்படி, இந்த நாளில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி, இந்த முதல் சாமத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தை யூடியூப் வழியாய் பார்க்கிற என் தேவ பிள்ளைகளே, என் தேவ குடும்பங்களே, கர்த்தர் நேசிக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். இதோ இந்த நாளில கர்த்தர் கொடுக்கிற வசனம் சங்கீதத்தில் 106 அதிகாரத்தில் 3 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நியாயத்தை கை கொள்கிறவர்களும் எக்காலத்தை நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இதனுடைய தலைப்பு என்னன்னா கை கொள்ளுதல். கை கொள்ளுதல், கை கொள்ளுதல், தன்னுடைய சொந்தம் என்கிற கை கொள்ளுதல், தன்னுடைய வசமா ஏற்படுத்திக் கொள்ளுதல். என்னுடையது, என் விருப்பம், எனக்கு கொடுத்தது என்று சொல்லி கை கொள்ளுதல் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். நியாயத்தை கை கொள்ள வேண்டும். இக்காலத்திலும் நீதியும் செய்கிறவர்களும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள், பாக்கியவதியாய் இருப்பார்கள். இது இந்த நாளில கூட கர்த்தாவே, நீ தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதிகள் மகிழ்ச்சியாய் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடு மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டின கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தாள். எங்கள் பிதாக்களோடு நாங்கள் பாவம் செய்து அக்கிரமத்தை நடப்பித்து ஆகாயம் பண்ணினோம். எங்கள் பிதாக்கள் எகிப்தில் உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் ஆட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தில் ஓரத்திலே கலக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்கள் வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தில் அதட்டினார், அது வற்றி போயிட்டு வெற்றாந்தரையில் நடக்கிறது போல அவர்கள் ஆழங்களிலே நடந்து போக பண்ணினார். பகைஞனுடைய கைக்கும் அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைகளுக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவருடைய சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீதியாக இருக்கவில்லை என்று சொல்லி சங்கீதம் 106 அதிகாரத்துல இப்படியா 4 10 மட்டும் வாசிக்கலாம். தெய்வ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எத்தனையோ ஜனங்கள் எழுப்பினார்கள். அந்த எகிப்தில கொடூரமாய் வாழ்ந்தார்கள். கர்த்தர் பார்த்தார், இவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுடைய புலம்பலை பார்த்தார். அவருடைய உள்ளம் தைக்கிறதை பார்த்தார். இவர்கள் எப்படியாவது கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், பிள்ளையாய், ஜனமாய், ஜாதியாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படி, அந்த ஜனங்களை காப்பாற்றும்படி, அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் காப்பாற்றுகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்கு எத்தனையோ அந்த இடத்துல வாதைகள் வந்தது. எத்தனையோ காரியத்துல அற்புதங்களை கர்த்தர் செய்தார், நன்மைகளை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் மூதாதருடைய தேவன் இவர்தான் எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வம், இவர்தான் பரிசுத்தமுள்ள கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அந்த இடத்துல அற்புதங்களை செய்கிறார். விரோதிகளையோ முறியடிக்கிறார். என் தேவ ஜனங்களுக்கோ கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கிறார், மீட்பை கொடுக்கிறார். தமது வல்லமையை வெளிப்படுத்துகிறார், தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். செங்கடலை 2ஆக பிளக்கிறார். 2 இடத்திலையும் பிளந்து 2 இடத்துல நிற்கும்படி கட்டளிடுகிறார். 2 சைடும் நின்று அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போக மட்டும், அந்த வெட்டாந்தரத்தில் நடந்து போக மட்டும் கர்த்தர்
அந்த தண்ணீருக்கு கடலுக்கு கட்டளிட்டார். என் ஜனங்கள் இந்த கடலை கடக்க மட்டும் கடலே நீ இறையக்கூடாது, நீ எந்த ஒரு பொல்லாப்பும் நீ இறையக்கூடாது, அமைதியாயிரு, நான் கட்டளிடுகிறேன் என்று சொல்லி கடலை கட்டளையிட்டு அமைதியாக இருக்கும்படி செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் இக்கரையிலிருந்து அக்கறை போகிற மட்டும் கர்த்தர் காப்பாற்றினார். எந்த ஒரு பொல்லாப்புகளும் பயங்களும் திகில்களும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேற்கொள்ளல. அந்த செங்கடல் 2 இடத்திலும் நின்று நடந்து போகும் பொழுது கூட பயந்து போகல, நடுங்கி போகல, சோர்ந்து போகல, பலவீனமாகல. ஏன் தெரியுமா என் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். உன் போக்கை ஆசீர்வதிப்பேன், வரத்தை ஆசீர்வதிப்பேன், இது முதற்கொண்டு என்றென்றைக்கு ஆசீர்வதிப்பேன் என்று 121 அதிகாரத்தில் சொன்ன வசனத்தின் நிமித்தம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தைரியத்தை கொடுத்து காப்பாற்றினார். உன் சமூகம் நான் போவேன், யாத்ராகமம் 33:14, உன் சமூகம் எனக்கு முன்பாக போகும். மீகா 2:13 நீ போகும்போது தடைகளை மாற்றிக்கொண்டு நான் போய்கிட்டே இருப்பேன், நீ கவலைப்படாத, தைரியமா போங்க, கர்த்தரை தொழுது கொண்டு போங்க, அற்புதம் செய்த தேவனை ஆராதித்து கொண்டு போங்க, அற்புதம் செய்த தேவனை தொழுது கொண்டு போங்க, அற்புதம் செய்த கர்த்தரையை மகிமைப்படுத்திக் கொண்டு போங்க, அற்புதம் செய்த ராஜாவை மகிழ்ச்சிப்படுத்துங்க, நீ சந்தோஷப்படுத்து, உன்னுடைய இருதயத்தை மகிழ்ச்சிப்படுத்து. உன்னை காப்பாற்றினார் அல்லவா, உன்னை கொடூரத்திலிருந்து காப்பாற்றினார் அல்லவா, உன்னை வாதையிலிருந்து காப்பாற்றினார் அல்லவா, உன்னை தொல்லையிலிருந்து காப்பாற்றினார் அல்லவா. நான் தான் உன் தேவன். எகிப்தில் இருக்கிற எல்லா பொல்லாப்புகளும் அது பொய்யானது, அது அருவருப்புக்கு உரியது, அதுக்கு உயிரும் இல்லை, ஜீவனும் இல்லை, அற்புதம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அது காலிலே மிதிக்கப்பட்டது, அது காலிலே சாகடிக்கப்பட்டது, அது ஒன்றுக்கு உதவாத அந்த எகிப்தில் இருக்கிற கொடூர விக்கிரங்கள் எல்லாம் பிரோஜனம் இல்லை. பிரோஜனமான அவர் உன்னை பிரோஜனப்படுத்தும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன். மக்களே, நீங்க செங்கடல போங்க, ஒன்றும் கவலைப்படாத, தைரியமா போங்க, முன்னேறி செல்லுங்க என்று சொல்லி கர்த்தர் செங்கடல் 2ஆக பிளந்து நடத்தினார். சிவந்திர சமுத்திரத்திலே அதட்டினார், அது வற்றி போயிட்டு அதட்டுகிறார், 2ஆ பிளந்து அதட்டுகிறார், அது வற்றி போயிட்டு விட்டாந்தரையிலே நடந்தது போல அவர்கள் ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்துகிற நன்மைகளை பார்த்து எகிப்து பொறாமை கொண்டார்கள், எரிச்சல் அடைந்தார்கள். என் எகிப்தில் இருக்கும் பொழுது இவர்களால் எனக்கு நிறைய பயன் உண்டாயிருந்ததே, இவர்களால் என்னுடைய இடமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதே, இவர்கள் செல்லுகிறார்களே, கர்த்தருடைய கீழ்ப்படிஞ்சு போகிறார்களே, இவர்களை போக விடக்கூடாது, எப்படியாவது மீண்டும் எகிப்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பின்பாக பகைஞன் கைகள் அவர்கள் வருகிறார்கள், எகிப்திலிருந்து வருகிறார்கள். அவர்கள் சத்துருக்கள் தண்ணீரில் மூடிக்கொண்டது அவர்களில் ஒருவனும் மீறியா இருக்கவில்லை. பகைஞன் கைகளுக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைகளுக்கு அவரை விலக்கி மீட்டார் என்று 106:10-12 வாசித்தார். சத்துருவின் கைகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொண்டார். பகைஞனுடைய கைகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதுதான் கர்த்தருக்கு விருப்பம். இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவது மாத்திரம்தான் கர்த்தருக்கு விருப்பம். இஸ்ரவேல் ஜனங்கள் தொல்லையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம். கர்த்தருக்கு அதுதான் பிடிக்கும், கர்த்தர் அதுக்கு தான் பிடிக்கும். கர்த்தர் காப்பாற்றுகிறார், கர்த்தரை மீட்டுக் கொள்ளுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஒரு பிரியம் கர்த்தர் வைத்தார். என் தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெபத்தையும் வசனத்தையும் யூடியூப்ல வழியா பார்க்கிறேன். உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார், உங்களுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க பேசுகிறார். உங்களுக்கும் எகிப்தின் கொடிய தொந்தரவு இருக்கிறதா? எகிப்தின் தொல்லைகள் இருக்கிறதா? எகிப்தின் வாதைகள் இருக்கிறதா? எகிப்தின் கொடூரம் இருக்கிறதா? எகிப்தின் வேதனைகள் இருக்கிறதா? துடித்துடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அக்கறை வைத்த கர்த்தர், இஸ்ரவேல் ஜனங்களை பராமரித்து பாதுகாத்த கர்த்தர் இன்னைக்கு உங்க மேல ஒரு அக்கறை வைத்திருக்கிறார், உங்க மேல ஒரு பிரியம் வைத்திருக்கிறார்.
இன்னைக்கு உங்களின் கர்த்தர் சத்துருக்களிருந்து விளக்குவார். உங்களின் சிவந்த சமுத்திரத்திலிருந்து அவைகளை அதட்டி, அவைகளை முறியடித்து, அவரை துரத்தி உங்களையும் வட்டாந்தரத்தில் நடத்தி செல்லுவார். இன்னைக்கு வற்றி போய் கிடக்குறீங்களா? ஒண்ணுமில்லாமல் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் கூட இருப்பார். கைகளுக்கு விளக்குவார். சத்துருவின் கைகளுக்கு உங்களை விளக்குவார். மகனுடைய கைகளுக்கு உங்களை விளக்குவார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க. எதை குறித்தும் பலவீனமாகாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய விரோதிகளையும் உங்களுடைய பகைஞர்களையும் அந்த கடலிலே மூழ்கும்படி செய்வார். எகிப்தின் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வந்தார்கள். எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை நான் பிடித்து கொண்டு வேண்டும், மீண்டும் எகிப்துக்கே கொண்டு போக வேண்டும் என்று மாம்ச ஜனங்களுடைய ஒரு நினைவாக இருந்தது. மாம்ச ஜனங்கள் அந்த ஜனங்களை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க கொள்ள வேண்டும் என்று போனார்கள். கர்த்தர் கட்டளையிட்டது, கர்த்தர் திட்டம் பண்ணியது, கர்த்தர் கை கொண்டது. ஒரு ஜனங்களும் ஒரு சத்துருக்களும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் ஒருத்தரை தெரிந்து கொண்டார். கர்த்தர் ஒருத்தரை தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு நன்மை செய்யத்தான் கர்த்தருக்கு தெரியும். அவருக்கு நீதி செய்யத்தான் அவருக்கு தெரியும். அவரை பரிசுத்தமாக்கத்தான் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் யாரையும் பகைக்க மாட்டார். கர்த்தர் யாரையும் அழிக்க மாட்டார். கர்த்தர் யாரையும் கொல்ல மாட்டார். கர்த்தர் யாரையும் பஞ்சத்துல வரும்படி செய்ய மாட்டார். கர்த்தர் எந்த ஜனங்களையும் விபத்துல கொண்டு போக மாட்டார். கர்த்தர் எந்த ஜனங்களையும் எகிப்தின் கொடியதிலே கொண்டு போய் விட மாட்டார். கர்த்தர் எந்த ஜனங்களையும் காப்பாற்றத்தான் விரும்புகிறார். என் ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். என் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும். என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். அவர்கள் சுதந்திரமாய் வாழ வேண்டும். அவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அவர்கள் எல்லாவித நன்மையிலும் மேன்மை அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறது. அது ஒன்றுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் மகிழ்ச்சியா இருப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷமா இருக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களையும் சந்தோஷப்படுத்துகிற தேவன் இந்த வசனத்தை ஜெபத்தை பார்க்கிற உங்க குடும்பத்தையும், உங்க பிள்ளைகளையும், உங்கள் தாய் தகப்பனையும் நம்புகிற கேட்கிற உங்களையும் கர்த்தர் அந்த நாளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பரிசுத்தமாக்க விரும்புகிறார். ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உயர்த்தும்படி விரும்புகிறார். கொடிய பொல்லாப்பு விளக்க காப்பாற்ற அவர் உங்களை மேல அக்கறை வைத்திருக்கிறார். அவர் உங்க மேல அக்கறை வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை காக்குவது தான் கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லுகிறார் சங்கீதம் 121:7 உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பேன். இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பேன். நான் எல்லா தீவினைக்கும் விலக்கி நான் உங்களை காப்பேன். நான் உங்களை காத்துக் கொள்ளுவேன். நான் உங்களை காப்பாற்றுவேன். நான் உங்களை தப்புவிப்பேன். பாவத்திலிருந்து தப்புவிப்பேன். நரகத்திலிருந்து தப்புவிப்பேன். பாதாளத்திலிருந்து தப்புவிப்பேன். கொடூரத்திலிருந்து தப்புவிப்பேன். உலகத்தில் இருக்கிற சாபத்திலிருந்து தப்புவிப்பேன். உலகத்தில் இருக்கிற எதிர்ப்பு விரோதத்திலிருந்து தப்புவிப்பேன். நான் தான் பரிகாரியான கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். எரேமியா 1:8 நிமித்தம் உங்களை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருப்பேன். உங்களை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருப்பேன். உங்களோடு கூட இருப்பேன். உங்களோடு கூட நான் இருப்பேன். நான் உங்களை காத்துக்கொள்வேன். நான் உங்களை காத்துக்கொள்வேன். நான் காத்துக்கொள்ளும்படி உங்களோடு கூட இருப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனை கை கொள்ளும் பொழுது, நீங்கள் தேவனை சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் தேவனோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது, நீங்கள் தேவனை பற்றி கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய விருப்பத்தை அறிந்து, அவருடைய சித்தத்தை அறிந்து, அவரோடு கூட இணைந்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்க வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதே உங்களை அர்ப்பணிங்க. இப்பொழுதே உங்களை அவரிடத்துல கொடுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என் தெய்வ பிள்ளைகளே, என் தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மார்க்கு சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல இப்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். 20ஆம் வசனம், 10ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம்,
இப்படியாய் சொல்லுகிறார். ஆண்டோடைய சமூகத்திலிருந்து என்ன சொல்லுகிறார் படிப்போம். அதற்கு அவன், போதகரே, இவைகளெல்லாம் என் சிறு வயது முள் நான் கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இங்கு ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் ஓடி வந்து அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நல்ல தகப்பனே, நானுமே கை கொள்ளும்படி, நானுமே பற்றி கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன பண்ண உங்களை கை கொள்ள முடியும் என்று சொல்லி, நான் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி மன்றாடுகிறார். ஏசப்பாவை நோக்கி மன்றாடுகிறார். அதற்கு இயேசு 18ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம், அதற்கு இயேசு மார்க்கில், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானே, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை. நீ விபச்சாரம் செய்யாது இருப்பதாக, கொலை செய்யாது இருப்பதாக, களவு செய்யாது இருப்பதாக, பொய் சாட்சி சொல்லாது இருப்பதாக, வஞ்சனைகள் செய்யாது இருப்பதாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றான். அதற்கு அவன், போதகரே, என் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் சிறு வயது முதல் நான் பரிசுத்தத்தை கை கொண்டிருக்கிறேன். நான் வேதத்தை வாசித்து கை கொண்டிருக்கிறேன். தேவ விருப்பத்தை கை கொண்டிருக்கிறேன். தேவ பிரசன்னத்தில் நான் கை கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் செபித்து 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 தேவ சமூகத்தை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன். நான் எந்த பாவம் செய்வதில்லை. நான் எந்த ஒரு விபச்சாரம் செய்வதில்லை. நான் எந்த ஒரு களவு செய்வதில்லை. நான் எந்த ஒரு பொய் சாட்சியில் சொல்லுவதில்லை. என் சிறு வயது முதல் போதகரே நான் உம்மை கை கொண்டிருக்கிறேன். அதற்கு இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கொண்டு, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு என்று கண்டுபிடிக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஜெபத்தில் நான் இருக்கிறேன், நான் பரிசுத்தமா வாழறேன், நான் வேதத்துல பரிசுத்தமா இருக்கிறேன், நாங்கெல்லாம் கூட்டத்துக்கு போகிறேன், தேவனோடு கூட அன்பா இருக்கேன் நீங்களும் சொல்லுகிறீர்களா? உங்களை நீங்கள் பாருங்கள். உங்களுக்குள்ள என்ன குறை இருக்கிறது? உங்களுக்குள்ள என்ன தவறு இருக்கிறது? உங்களுக்குள்ள என்ன பாவம் இருக்கிறது? உங்களுக்குள்ள என்ன பரிசுத்தத்துக்கு தடையா இருக்கீங்க? நீங்களும் உங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்க பரிசுத்த வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. நல்ல போதகர் சொன்னார், எல்லா விஷயத்திலும் பரிசுத்தமா இருக்கிறேன், எல்லா விஷயத்திலும் சிறு வயதில் நான் உங்களை கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவராகிய கர்த்தர், ஒரு குறை உண்டு, ஒரு குறை உண்டு. கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை நோக்கி கடல்ல பெரு என்று சொன்னார். அப்படியே பெருகும் என்று சொல்லி மத்தேயு லூக்கா 17:20 வாசிக்கிறோம். அதே கடுகளவு பாவம் இருந்தாலும் பாவம் பாவம் தான். இயேசுவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கொண்டு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவை எல்லாம் விற்று தரித்திரத்திற்கு கொடு, பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். பெரிய பணக்காரன், பெரிய சொத்து சுகத்தை வைத்திருக்கிறவன், பணத்திலே ஆளுகிறவன், சொத்து சுகத்திலே ஆளுகிறவன், நல்ல உடை அணிந்து நல்ல உணவு அறிந்து தன் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கிறவன், நல்ல போதகரே, சிறு வயதில் நான் பரிசுத்தமா இருக்கிறேன், சிறு வயதிலே நான் உண்மையா இருக்க, எல்லாத்தையும் கடைபிடிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் தேவன் என்ற இடத்துல ஒரு சோதனையை வைக்கிறார், ஒரு உண்மையை காரியத்தை வைக்கிறார். நீ எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கிற, நீ எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கிற, நீ எல்லாவற்றிலும் அன்பா இருக்கிற, ஒரு குறை இருக்குது, ஒரு குறை இருக்குது. உன்னுடைய சொத்து எல்லாம், உன்னுடைய பொக்கிஷம் எல்லாம் அதை விற்று அது தரித்திரத்துக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு, இல்லாதவர்களுக்கு கொடு, பிறகு என் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா என்று சொன்னார். என் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னாடி வா, என் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னாடி வா என்று சொல்லுகிறார். என் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பாக வா என்று சொல்லுகிறார். உடனே அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் 10:22 மார்க்கில் இந்த வார்த்தையை கேட்டு மனமடைந்து துக்கத்தோடு போய்விட்டான். பாருங்க, தேவ சமூகத்தில் எல்லாமே கை கொண்டார்,
எல்லா விதத்திலும் உண்மையா வாழ்ந்தார். ஆனா தேவன் ஒரே ஒரு விஷயத்துல தான் சொன்னார், நீ எல்லா விஷயத்திலும் பரிசுத்தமா இருக்கிற, பர்ஃபெக்டா இருக்கிற, கரெக்டா கை கொள்ளுகிற, எல்லா விஷயத்திலும் கை கொள்ளுகிற. ஆனா இருக்கிற அந்த சொத்தை வித்து ஏழைகளுக்கு நீ கொடுத்துரு, தரித்திரத்துக்கு கொடுத்து என் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்வா. அந்த வார்த்தைக்கு அந்த மனிதன் கீழ்ப்படிந்திருந்தா பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைத்திருக்கும், பெரிய ஒரு நன்மையை கொடுத்திருப்பார். ஆனாலோ பணம் தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை வீண்படுத்தி விட்டது. பணம் தன்னுடைய பரிசுத்தத்தை நெருங்கும்படி போகாதபடி பணம் பெருசாய் விட்டது. சொத்து தன்னுடைய வாழ்க்கையில மேன்மை விட்டது. என் தேவ பிள்ளைகளே, நல்ல போதகரே என்று சொன்ன இந்த மனுஷனுக்கு யார் கொடுத்தா சொத்து? யார் கொடுத்தா அவனுக்கு ஐஸ்வர்யம்? யார் கொடுத்தா அவனுக்கு மேன்மை? உன்னை உண்டாக்கினவர் யார்? உன்னை படைத்தவர் யார்? நீ எப்படி உனக்கு சொத்து வந்தது? எப்படி உனக்கு உயர்வு மேன்மை வந்தது? நான் உன்னை படைக்கலனா, நான் உன்னை ஆசீர்வதிக்கலனா, நான் உனக்கு கொடுக்கலனா உனக்கு எப்படி ஆசீர்வாதம் வந்திருக்கும்? நீ எப்படி பணம் வந்திருக்கும்? எப்படி உயர்வு மேன்மை வந்திருக்கும்? நான் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாம இருந்தா நான் எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? நான் எப்படி பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும்? நான் எப்படி உன் பாவத்தை மன்னிக்க முடியும்? நான் எப்படி தேவனோடு கூட கொண்டு போக முடியும்? நீ பணத்துக்காக உன் பரிசுத்தத்தை விட்டுட்டியே, ஏழை எளியோருக்கு கொடுக்க நீ மறந்துட்டாயே. அதை விட்டு கொடு என்று சொன்னதுமே உனக்கு அது பெரிய ஒரு கசப்பாயும், அது பெரிய ஒரு வெறுப்பாயும், துக்கத்தோடு போய்விட்டியே. 23 அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து நம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிது என்று சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள் போவது கடினம். ஐஸ்வர்யத்தை நம்பி பரலோகத்துக்கு போக முடியாது. ஐஸ்வர்யத்தை நம்பி இந்த பூமியில வாழ முடியாது. ஐஸ்வர்யம் தான் வாழ்க்கைனா பரலோகம் என்ன பண்ண முடியும்? போக முடியாது. கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது. ஐஸ்வர்யம் உள்ளவன் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. தேவன் சொல்லுக, நீ உலகத்தில் இருக்கிற அத்தனையும் நீ ஆதாயப்படுத்திக் கொண்டா, உன் ஆத்மா நஷ்டப்பட்டா என்ன லாபம் என்று சொல்லுகிறார். என்ன லாபம்? தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். முதலாவது உன்னை அவருடைய சமூகத்தில் கொடுக்கப்பட வேண்டும். நீ அந்த ஐஸ்வர்யத்தை விட்டு ஏழைகளுக்கு கொடுத்திருந்தா நீங்க பரலோகத்தில் உனக்கு ஒரு வீடு கிடைத்திருக்கும். பரலோகத்துல தேவனோடு கூட இருந்திருப்பேன். நான் தேவனுக்கு கீழ்ப்படியலையே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியலையே, தேவனுடைய வார்த்தைக்கு மதிக்கலையே, என்ன பண்ண முடியும்? சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி லூக்கா சுவிசேஷத்துல 7-6 அதிகாரத்துல இப்படியாய் 33ஆம் வசனம் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தான் தேடணும். இந்த பூமியில வாழும் போதே தேவ ராஜ்யத்தை தேடுங்க. முந்தி தேடுங்க. முழு இருதயத்தோடு தேடுங்க. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுங்க. அவரே பற்றி கொள்ளுங்க. வாழுகிற ஒரே ஒரு வாழ்க்கை. உங்களை கடினமா வச்சுக்காதீங்க. உங்களை காயமா வச்சுக்காதீங்க. உங்களை நெருக்கமா வச்சுக்காதீங்க. பரிசுத்தத்தில் உங்களை கொடுங்க. பரிசுத்தத்தில் உங்களை கொடுங்க. பரலோகத்துக்கு வரும்படி உங்களை தாழ்த்துங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுங்க. ஐஸ்வர்யவான் அந்த நல்ல போதகரே சிறுவயது கை கொள்கிறேன் கடைபிடிக்கிறேன் என்று சொன்னார். ஐஸ்வர்யத்தை குறித்து பேசும்போது வருத்தம் வந்தது. இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எதை மேலே உங்க நினைவை வைக்காதீங்க. தேவன் எதை கொடுத்தாலும் அந்த உலகத்தில் என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் அதே மேல நீங்க ஆசீர்வாதத்தை வைக்காதீங்க, நினைவை வைக்காதீங்க. ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவைத்தான். பணம் வேணும், வேலை வேணும், உயர்வு வேணும், மேன்மை வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், எல்லாம் வேணும். சந்தோஷம்தான். நல்லா சாப்பிடணும், நல்ல உடை அணியணும், நல்ல கொழுந்த கண்டு இருக்கணும், சந்தோஷம்தான். ஆனா கொடுத்தது மேலே இருக்கக்கூடாது. உன்னை
உண்டாக்கின கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். கொடுத்த தேவன் மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். நீங்க கொடுத்த தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நம்புங்க, இந்த ஜெபத்தை நம்புங்க. என்ன பெருமைப்படுத்தவோ, ஏதோ இவர் போட்டாரேன்னு சொல்லி என்ன எந்த விஷயத்திலும் பெருமைப்படுத்தாதீங்க. நான் சாதா சரி ஒரு மண், நான் சாதா சரி ஒரு குப்பை, உதவாத ஒரு மனிதன். ஆனா உதவுகிற எனக்குள்ள இருக்கிற அவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். அவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் நன்மையை வாழ வேண்டும், நீங்கள் நன்மையை காணப்பட வேண்டும், நீங்கள் தேவனுடைய திட்டத்தை காணப்பட வேண்டும் சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, அப்பா கிட்ட நெருங்கி பாருங்க. அவர்கிட்ட இருக்கிற சந்தோஷமும் சமாதானம் இந்த பூமியில எங்கு போனாலும் கிடைக்காது. நீங்க அவர்கிட்டே சேருங்க, நீங்க அவருடைய நெருக்கத்தில் இருங்க. அவர் உங்களுக்கு சமீபமா இருக்கிறார், அவர் உங்களுக்கு அருகிலே இருக்கிறார், அவர் உங்களுக்கு நெருக்கத்தில் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையை தவறி விட்டுறாதீங்க, வாழ்க்கையே பாவத்துல விழும்படி செஞ்சிடாதீங்க. உலக காரியம் மோசமான காரியம், உலக காரியம் பாவம் நிறைந்த காரியம். இன்றைக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கை வந்தது, ஆசீர்வாதமான வாழ்க்கை வந்தது, நிறைவான வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தார். நல்ல ஏதேன் என்கிற தோட்டத்துல அவங்க வேலை செய்ய வேண்டாம், கொத்தனார் இல்லை, அவங்களுக்கு கஷ்டப்பட வேண்டாம், எல்லாம் நன்மையாய் வாழும்படி கர்த்தர் அந்த கூடையே இருந்தார், ஆசீர்வதித்து அவர்களோடு கூட இருந்தார், நன்மைகளை செய்து அவர்களோடு கூட இருந்தார். இன்றைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாலோ அந்த பாவம் ஆதாமுக்கும் வந்து விட்டது. ரெண்டு பேரும் பாவம் செய்தார்கள், நிர்வாணத்தை அறிந்து கொண்டார்கள், ஒளிந்து கொண்டார்கள். கர்த்தர் வருகிறார், ஆதாமே என்று கூப்பிடுகிறார், என் நேச பையனே, என் அன்பு மகளே என்று கூப்பிடுகிறார். எப்படி இருக்கும் வேதனை ஆண்டவருக்கு? பரிசுத்தமா படைத்து, ஆசீர்வாதமா படைத்து, நன்மைகளை செய்து, உண்மைகளை கொடுத்து, உங்களை ஆசீர்வதித்து, சகல மேன்மை ஆசீர்வாதத்தை கொடுத்து, நீங்கள் பலவீனம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாவித நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்தேன். ஆனால் நீங்களோ நன்மையும் தீமையும் அறியாது எப்படி இருக்குன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தேன். தீமையை விட்டு விலகி நன்மையை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி கற்றுக் கொடுத்தேன். ஆனால் கற்றுக் கொடுத்த தேவனை மறந்து விட்டார்கள், கற்றுக் கொடுத்த பரிசுத்த தேவனை மறந்து விட்டார்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்தார்கள், பிசாசின் கனிக்கு இடம் கொடுத்தார்கள், பிசாசின் பழத்துக்கு இடம் கொடுத்தார்கள். அதை உண்டார்கள், பாவம் பெருகினது. யாருக்கு வேதனை? கர்த்தர் உங்களை பரிசுத்தத்துக்கு தான் அழைத்தார், கர்த்தர் உங்களை உண்மைக்கு தான் அழைத்தார், கர்த்தருடைய விருப்பத்துக்கு தான் உங்களை அழைத்தார், கர்த்தருடைய விருப்பத்துக்கு தான் உங்களை படைத்தார், உருவாக்கினார். தேவன் உங்களை விட்டு விலக நீங்க தான் காரணம், தேவன் உங்களை விட்டு போகும்படி இருந்ததுக்கு நீங்க தான் காரணம். பாவம் உங்களை துரத்தினது, அக்கிரமம் உங்களை துரத்தினது, பாவத்துக்கு அடிமைப்பட்டு போகினேன். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர்ல வாசிக்கிறோம். யார் உன்னை பாவம் செய்ய சொன்னார்? யார் உன்னை பாவத்தில் விழும்படி செய்தார்? நீ ஆண்டவர் கொடுத்த நன்மையை விளக்கினார், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை விளக்கினார். பாவம் பெருகினது, சாபம் பெருகினது, அக்கிரமம் பெருகினது. கர்த்தர் ஆண்டவர் இறங்கி வந்தார், பாவம் செய்த அவர்களை துரத்தி விட்டார். பரிசுத்தமான பரலோகம் என்கிற ஏதேன் தோட்டத்தில் துரத்தி விட்டார். இப்ப வேர்வை சிந்தி உலை, இப்போ வேதனையோடு குழந்தையை பெற்றெடுப்பா என்று சொல்லி வேதனை வந்தது, துரத்தி விட்டார். தெய்வ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நம்மெல்லாம் பரலோகத்துக்கு போகணும், பரிசுத்தத்துக்கு போகணும். இன்றைக்கே கர்த்தர் உங்களை அழைக்கிறார், இன்றைக்கே பரலோகத்துக்கு உங்களை அழைக்கிறார், இன்றைக்கே பரிசுத்தத்துக்கு உங்களை அழைக்கிறார், தேவ விருப்பத்தின்படி வாழும்படி உங்களை அழைக்கிறார். பாவத்துக்கு மரித்துக் கொள்ளுங்க, சாபத்துக்கு மரித்துக் கொள்ளுங்க, பரிசுத்தத்துக்கு வாழுங்க, பரலோகத்துக்குரிய காரியத்தில் வாழுங்க. தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபத்தை கேளுங்க. தேவ அபிஷேகத்தோடு கூட பேசி இருக்கிறார், கர்த்தருடைய மகிமையில கூட பேசி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை காக்கிற தேவன் உங்களை காத்துக் கொள்வார். அவர்களோடு கூட முன்னும் பின்னும் இருந்த கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.
அவருடைய தேவைகள் அனைத்தும் கண்டு ஆசீர்வதித்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வைத்த தேவன் இன்னைக்கு உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். இந்த ஜெபத்தை பார்க்கிற, இந்த வசனத்தை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்பொழுதே இந்த பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஒரு அபிஷேகம் இறங்குகிறது, ஒரு வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கே கர்த்தரையே கைப்பிடித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கே கர்த்தருடைய விருப்பத்தின்படி கை கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனம் யோவான் சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துல இப்படியாக 51ஆம் வசனம் சொல்லுகிறது. என் தேவ பிள்ளைகளே, ரீஷா ரபாலா துரிக்கா ரபாலா சந்த ரீக்கா ரபா நந்த ரீக்கலா யாரபா, ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால், தேவ வார்த்தைகளை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று உண்மையாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லிட்டார். சத்தியமா சத்தியமா சொல்லுகிறேன், என்னுடைய பரிசுத்த வார்த்தை நீங்கள் கை கொண்டால் நீங்கள் என்றென்றைக்கும் மரணத்தை காண மாட்டீங்க, என்றென்றைக்கும் பரலோகத்தை காண்பீங்க, என்றென்றைக்கும் பரிசுத்தத்தை காண்பீங்க, என்றென்றைக்கும் தேவனோடு கூட இருக்க போறீங்க. இந்த தேவனுடைய வசனத்தையும் வார்த்தையும் நம்புங்க, கை கொள்ளுங்க. இந்த வசனத்தை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, இதோ இந்த ஜெபத்தையும் இந்த வசனத்தையும் பார்க்கிற நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள அக்னி இறங்கணும்ப்பா, கிருபையும் வல்லமை இறங்கும்படி செபிக்கிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதி. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. தாங்கும், பலப்படுத்தும், கனப்படுத்தும் இரட்சகரும் மீட்பருமான பரிசுத்தமுள்ள நாமத்தினால ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் பரலோக தெய்வமே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.